பேக் ஸ்டேஜில் நடந்த பஞ்சாயத்து காரணமாக ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்ல கோடி ரோட்ஸ் வர்சஸ் செமி ஜெயின் மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆகுது. அந்த மேட்சஸ்க்காக ஃபர்ஸ்ட் கோடி ரோட்ஸ் வர்றார். கோடி ரோட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்து செமி ஜெயினுக்காக காத்துக்கிட்டு செமி ஜெயின் என்ட்ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார். செமி ஜெயின் என்ட்ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்ச நேரத்தில் இங்கே பார்த்தா பின்னாடியே வந்து ராண்டி ஆட்டன் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ற. செமி ஜெயின் ஷாக் ஆகி நிற்கிறார். ராண்டி ஆட்டன் பயங்கரமாக அட்டாக் பண்றாரு. கோடி ரோட்ஸும் விட்டு கொடுக்காம தன்னோட கிராஸ் ரோட்ஸை ராண்டி ஆட்டனுக்கு போட முயற்சி பண்றார். ஆனால் ராண்டி ஆட்டன் கண்ணை புரண்டி விட்டுட்டு கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்றார். அங்கே போய் ரெஃப்ரி செமி ஜெயினுக்கு போய் மேட்ச் கிடையாது, கேன்சல் ஆகிடுச்சு சொல்ற. செமி ஜெயின் எனக்கு மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்குறோம். அதுக்கப்புறம் செமி ஜெயின் அடைச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பக்கம் போய் அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் ஆடியன்ஸ்லேருந்து ஜூஸை வாங்கி ராண்டி ஆட்டன் அட்டாக் பண்ணார். அதுக்கப்புறம் குப்பை தொட்டி எடுத்து அட்டாக் பண்ணார். பயங்கரமாக போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உள்ள வந்த ராண்டி ஆட்டன் செக்யூரிட்டி பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர் WWE ஒர்க்கர்னு கூட பார்க்காம அவரை பிடிச்சி தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டே இவங்க ஸ்டீல் ஸ்டெப்ஸில் கோடி ரோட்ஸை படுக்க வச்சு ஸ்டீல் சேரெல்லாம் அட்டாக் பண்ணி முடிச்சு விட்டுறலான்னு பார்ப்பாரு. ஆனால் கோடி ரோட்ஸ் லோ ப்ளோ போட்டு திருப்பி அதே வந்து ராண்டி ஆட்டனுக்கு ரிவெஞ்ச் ஸ்டீல் ஸ்டெப்ஸில் படுக்க வச்சு சேரை எடுத்து அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பார். ஆனால் WWE அஃபிஷியலில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டீல் சேரை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. பயங்கரமான சம்பவமாக நடந்துச்சு இந்த ஸ்மாக் டவுனில். அதுக்கப்புறம் கடைசியில் கோடி ரோட்ஸ் அடிக்கிறதுக்கு பாய் வர அதோட ஸ்மாக் டவுன் முடிச்சிருவாங்க. இதுதான் ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு.